தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இன்றைய திருப்பலியானது நன்றி திருப்பலியாக ஈத்தன் மேக்ரியஸ் அவருடைய 7வது பிறந்த நாளிலே இறைவன் இவரை உடல் ஆரோக்கியத்தோடும் ஞானத்தோடும் அவருடைய வல்லமையோடும் வளரக்கூடிய ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், அலோசியஸ் மற்றும் புஷ்பா இவருடைய 15வது திருமண நாளிலே இறைவன் இவர்களை எந்நாளும் அவருடைய அளவில்லா அன்பினால் நிரப்ப வேண்டும் என்றும், இவருடைய குடும்பத்தை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், பிள்ளைகளையும் இறைவன் ஆசீர்வதித்து அவருடைய வரங்களால் நிரப்ப வேண்டும் என்றும் இத்திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. மோகன் பாபு, தெரேசா சாம்ராஜ், பிரான்சிஸ் டிசெல்வா இவருடைய இறந்த நினைவு நாள் என்று, அந்தோனி அம்மாள், இந்த நம்முடைய சகோதரர்களுடைய ஆன்மா இறைவனுடைய பிரசன்னத்தில் நீத்தலை பாற்றி அடைய வேண்டும் என்றும், முடிவில்லா வாழ்வை பெற வேண்டும் என்றும் இத்திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. தெய்வீக வழியை தகுந்த முறையிலே கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. வானமுதல் நிலவரையிலும் சகோதர சகோதரிகளையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்குள் அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தொலையிலிருந்து நீர் விடுவித்த உன் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து முதல் வாசகம். நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்திருப்பேன், பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன். அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன். ஆகோபு பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தான் இளமையின் நாள்களில் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள். என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேல் முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மனமொப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் வேரன்பிலும் உன்னோடு மனமொப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னோடு மனமொப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்போதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றலுக்கு உரியவர். அவரது மாண்பு நாம் அறிவுக்கு எட்டாது. பல்லவி. ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும், வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சிமையையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். பல்லவி. அச்சம் தரும் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன். அவர்கள் உமது உயர்தர நட்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்தவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. அனைவரும் எழுந்திருப்போம். Alleluia. Alleluia.
அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றியபின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிரிய நற்செய்தியை நாம் போன வாரத்திற்கு முன்பு வாரத்திலே நாம் இதை தியானித்தோம். இந்த நற்செய்தி மீண்டுமாக நமக்கு வாசிக்கப்படுகிறதற்கு காரணம், நாம் நம்பிக்கையில் ஆழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்திலே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். நம்முடைய ஆழ்மனதிலே நாம் என்ன நினைக்கின்றோமோ அதுவாக நாம் மாறிவிடுகிறோம் என்று உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். நாம் நம்பிக்கையை நம்முடைய ஆழ்மனதிலே வைத்திருந்தோம் என்றால் அந்த நம்பிக்கை நமக்கு வாழ்வு கொடுக்கிறது. யானைக்கு பலம் எங்க இருக்கிறது? தும்பிக்கை. மனிதனுடைய பலம் எங்க இருக்கிறது? நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எங்கிருந்து வருகிறது என்றால் நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் மீது நாம் வைக்கின்ற அந்த நம்பிக்கை நமக்கு வாழ்விலும் நம்பிக்கை ஊட்டுகிறது. இந்த நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். அந்த 12 வருடங்களாக இரத்தப்போக்கினால் இந்த நோயிலிருந்து துன்புற்று கொண்டிருந்த இந்த பெண்மணி ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே நான் நலம் பெறுவேன் என்று நம்பினார். அந்த நம்பிக்கை அவரை நலமாக்கிற்று. ஆண்டவர் அந்த பெண்மணியிடம் சொல்லுகிறார், நீ பயப்பட தேவையில்லை, நீ புது வாழ்வை பெற்றுவிட்டாய், நீ நம்பிக்கையோடு இருந்ததால் உனக்கு மீண்டும் வாழ்வு கிடைத்திருக்கிறது, புது வாழ்வு கிடைத்திருக்கிறது என்று ஆண்டவர் அவரை அனுப்பி வைக்கின்றார். அதே போன்று அந்த சிறுமியை, தொழுகை கூட தலைவருடைய சிறுமியை ஆண்டவர் எழுப்புகின்றார். சிறுமியை எழுந்திரு என்று தலித்தாக்கும் என்று சொல்லி அந்த சிறுமியை எழுப்பியதாக லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகின்றார். மத்தேயு நற்செய்தியாளர் அந்த சிறுமியை கையை பிடித்து எழுப்புகின்றார் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய தொடுதல் நமக்கு வாழ்வு கொடுக்கிறது என்பதை நற்செய்தி நமக்கு விளக்குகின்றது. எனவே இயேசுவில் பிரியமானவர்கள், நம்முடைய ஆழ்மனதிலே நாம் எந்த வகையான நம்பிக்கை, அவநம்பிக்கையா அல்லது நம்பிக்கையா, எதை நாம் வளர்க்கின்றோம், இதை பொறுத்து நம்முடைய வாழ்வானது வளமாகவோ அல்லது அதற்கு எதிராகவோ அமையும். நாம் ஒவ்வொரு நாளும் உயிர் கொண்டு எழுந்திருக்கும் பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு, ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன், இந்த நாளிலே வருகின்ற எந்த ஒரு கஷ்டங்களையும் சவால்களையும் நான் துணிவோடு நம்பிக்கையோடு எதிர்கொண்டு நான் அதையிலிருந்து மீண்டு வர எனக்கு உதவியாக என்னுடைய ஆவியின் மேல் பொழியும் என்று ஆண்டவரிடம் ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் நம்பிக்கையில் வாழும் பொழுது இறைவன் நம்மை அவருடைய பலத்தால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எனவே நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டியது,
ஆண்டவரே, உம்மீது அந்த நம்பிக்கையை எனக்கு தாரும். நம்பிக்கை என்றால் நம்முடைய பலத்தால் நாம் எதையும் செய்ய முடியாது, ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று நம்புவது. எனவே இதை நாம் நம்முடைய இந்த தெய்வீக திருப்பலியிலே ஆண்டவரிடம் கேட்போம். இறைவனுடைய ஆசிரியை பெற தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் தேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே நாங்கள் உமது மாண்பை வானதூதர் வழியாக புகழ்கின்றனர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: உமது மாட்சி
மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை குறித்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாடோ, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான அனைத்து இறை ஊழியர்களையும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் விண்ணக பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இதோ எங்கள் அனைவருக்கும் உமது அமைதியையும் உமது வல்லமையையும் பொழிந்து நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக, உம்மின் நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களாக எங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களுக்கு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் ஆண்டவர், இவரே நம்மை தொட்டு குணப்படுத்துகின்ற கடவுள். தன்னையே முழுவதுமாக நமக்கு அர்ப்பணிக்கின்ற, ஒப்பு கொடுக்கின்ற கடவுள். அதன் வழியாக நமக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றவர். இதோ இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
யூபியாவின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியானவர்களாக எங்களது இதயங்கள் நீ பற்றியது செய்த பிறருக்கு சுடர் உமது அரசின் வருகைக்கான ஏதோரை எங்களில் தட்டி எழுப்பவனாக நற்செய்தியின் விதைகளை நானும் வளர்க்கவும் நல்லவராய் உம் அருள் இனமை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளவரும் முழு அண்டவரையும் புதிய வினரும் புதிய மண்டலம் நோக்கிய காத்திருதல் மாற்றம் பெறுவதாக யோகி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வதற்கான ஆரம்பத்தையும் எதிர்நோக்கி திருப்பலிகளாக எழுப்பி தூண்டி எழுப்புவதாக அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றத்துக்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மீன்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையிறாது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் மேல் வந்து தங்கி உங்களை ஆசீர்வதித்து என்றும் காத்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். இறைவனின் நம்பிக்கையில் திருப்பலி நிறைவுற்றது.